வாரை வழங்கிய வள்ளலின் வழித்தோன்றல், உமையவளின் உயிர் தோன்றல். அயலகத்தில் இருந்தாலும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் அயராது கலந்து சிறப்பிக்கும் மதிப்பிற்குரிய திரு வைரவன் அவர்களை வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். Hello, I am Vairavan, the grandson of Dr. R.M. Alagappa Chettiar. I am indeed very happy to hear that the Department of Information and Broadcasting, the Government of India, has established a radio station at the Alagappa University, this being the second such station in Tamil Nadu after Anna University. This is a significant accomplishment, and I want to take this opportunity to congratulate the Vice Chancellor, Dr. Rajendran, for such an initiative to distinguish Alagappa University further. In fact, a couple of days ago, I had been communicating with the editor of the Hindu newspaper in Madurai. One of my staff members had written a review of the movie Surarai Putra, which profiles the rise of Air Deccan and Captain Gopinath, who essentially developed this airline to enable people to travel at lower costs. In fact, the parallel was that the real Surarai Putru was Dr. Alagappa Chettiar, who in 1946, way before other entrepreneurs, had founded Jupiter Airways precisely for the same reason, to enable travel to distant places. At this time, I had gone ahead and provided the book that I had written on Dr. Alagappa Chettiar, The Beautiful Mind, to the editor, and she read it, and she did say that reviewing all the accomplishments of Dr. Alagappa Chettiar, he is certainly an unsung hero, because in other parts of Tamil Nadu, other than in the region of Chettinad, he is not that well known. And this is the primary reason why we had invited Dr. Venkaiah Naidu, the Vice President of India, to come to Karaikudi. The visit was all planned along with the opening of the Alagappa College of Nursing. And unfortunately, due to the COVID-19 pandemic, this visit was postponed, and we will certainly ensure that he will be back and bring more prominence to Karaikudi and the Alagappa institutions. At this stage, I want to take the opportunity to wish all those involved in managing this radio station all the very best. I'm certain that this would certainly bring a lot of benefits to the community at large at Karaikudi. Thank you for this opportunity to speak to you. Bye-bye. வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த வைரவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. காரைக்குடியின் முதல் வானொலி 90.8 அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தமிழையும் சமயத்தையும் இணைத்து வளர்த்து கல்விப்பணி, சமூகப்பணி, கிராமப்புற மேம்பாட்டு பணிகள் என மக்கள் நல திட்டங்கள் மேற்கொண்டும் ஆன்மீக பணியும் சமூக பணியும் ஆதீனத்தில் இரு கண்கள் என போற்றும் குன்றக்குடி ஆதீன குருமகா சந்நிதானம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களை எங்கள் சமுதாய பணியும் சிறக்க ஆசியுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் சமுதாய வானொலியை இன்றிலிருந்து அதனுடைய பண்பாட்டு அலைவரிசையை தொடங்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் நாட்டின் 72வது குடியரசு தின விழா அன்று 26/1/2021 அன்று அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலியை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தொடங்கி வைப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் காலத்தின் தேவைக்குரியதாகவும் இருக்கிறது. இந்த வானொலியை நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு KP அன்பழகன், தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் அபூர்வா அவர்கள் தொடங்கி வைத்திருப்பது, வாழ்த்துரை வழங்குவது நம்முடைய துணைவேந்தர் பாராட்டுதலுக்குரிய
ராஜேந்திரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவது இந்த நிகழ்வுக்கான புதிய மைல்கல்லாகும். அழகப்பா பல்கலைக்கழகம் என்பது பின்தங்கிய பகுதியில் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபடுகிற சிறந்த பல்கலைக்கழகமாக, முதன்மைமிக்க பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதன் நிறுவனர் வள்ளல் அழகப்பர் தன் எல்லா சொத்துக்களையும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தவர். ஒரு தனி மனிதர் கொடையில் ஒரு பல்கலைக்கழகம் உயர்ந்து நிற்கிறது என்றால் அது அழகப்பா பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகம் இப்போது இருக்கக்கூடிய கல்வி உலகத்தினுடைய சவால்களுக்கு ஈடு கொடுக்கிற வகையில் NAAC அக்ரிடியேஷனில் 3.64 மதிப்பீட்டில் இந்திய பல்கலைக்கழகங்களில் நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகம் தேசிய தர மதிப்பீட்டுக் குழுவின் 3ஆம் சுற்று மதிப்பீட்டில் 3.64 தரப்புள்ளிகளுடன் A+ என்ற தகுதியை பெற்றிருப்பதும், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பல்கலைக்கழக மானியக் குழுவின் முதல் தர பல்கலைக்கழக தகுதியும் பெற்றுள்ளது. QS ரேங்கில் 24வது இடத்தையும், QS ஆசியா ரேங்கில் 199வது இடத்தையும், இந்திய அளவில் NIRF 2020 மதிப்பீட்டில் 36வது இடத்தையும் பெற்றிருக்கிறது. 1985 தொடங்கப்பட்ட நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகம் இவ்வளவு வேகமாக இன்றைக்கு 2021 இந்திய பல்கலைக்கழகங்களில் தரம் வாய்ந்த, தகுதி வாய்ந்த, ஏழை எளிய மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்தி பிடிக்கிற பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருப்பதுதான் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பெரும் சிறப்பும் பெருமையும் மகிழ்ச்சியுமாகும். அந்த வகையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய கல்விப் பணிகள் சமுதாய வானொலி சிறப்புடன் செயல்பட இருக்கிறது. அதை வாழ்த்தி வரவேற்போம். அன்னசத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 எழுப்பல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி சொன்னான். சுவாமி விவேகானந்தர் மேலை நாடுகளுக்கு சென்று வந்துவிட்டு இந்த தாய் திருநாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் ஏழை மக்களுக்கான கல்வி ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்று கூறினார். அதை இன்றைக்கு வலிமைப்படுத்துகிற விதமாக அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கல்விப் பணிகள், சமூகப் பணிகள் இந்த சமுதாய வானொலியின் மூலமாக பறந்து விரிந்து இந்த மாவட்ட மக்களுக்கு பயன் தருவது வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. இந்த அரும்பெரும் முயற்சிக்கு தமிழக அரசுக்கும், தமிழக ஆளுநருக்கும், குறிப்பாக நம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும், ஆட்சிக்குழுவிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஆசியுரை வழங்கிய குன்றக்குடி ஆதின குருமகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுக்கு நன்றி. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது பண்பலை வரிசை 90.8 அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி. முன்னோர்களின் முகவரி அறியவும், உறவுகளின் ஒற்றுமை பேணவும், செட்டிநாட்டு சீமையின் தாலாட்டு பாடல்களே உதவுமென தமிழையும் இசையையும் கலந்து ஆவணமாக்கி பண்பாட்டையும் மரபையும் பேணி பாதுகாக்கும் பெருமைக்குரிய கோவிலூர் மடாலய ஆதீனம் சீர்வளர் சீர் மெய்யப்ப யான தேசிக சுவாமிகள் ஆசியுரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலி தொடக்க விழா அறிந்து மிக்க மகிழ்ச்சி. இந்த காரைக்குடி பகுதியிலே தொழிற்சாலைகள் அல்லது விளைநிலங்கள் அதிகமில்லாத ஒரு பகுதி. இந்த பகுதியிலே வள்ளல் அழகப்பர் அவர்கள் 1947 அழகப்பா கலைக்கல்லூரியை தொடங்கி அதனைத் தொடர்ந்து மற்றைய பொறியியற் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, உடற்கல்வியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் என்றவற்றையும் தொடங்கி நடத்தி வந்தார்கள். பின்னர் அது அழகப்பா பல்கலைக்கழகமாக 1985 முதல் துணைவேந்தராக முனைவர் பேராசிரியர் ராதா தியாகராஜன் அவர்கள் இருந்து பல்கலைக்கழகத்தை வழிநடத்தினார்கள். இதில் அழகப்ப செட்டியார் அவர்கள் இந்த பகுதியிலே கல்லூரி தொடங்காமல் இருந்திருந்தால் இந்த பகுதி மாணவர்கள் கல்லூரி படிப்பையே பற்றி நினைத்திருக்கவே முடியாது. நானும் அதில் ஒருவன். நானெல்லாம் படித்து கல்லூரியில் ஆசிரியனாக பணியாற்றியதற்கு காரணம் அழகப்ப வள்ளல் தான். அவர்கள் ஆரம்பித்த கல்லூரியில் பிஎஸ்சி ஜியாலஜி 1962 படிச்சு. அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தது இந்த கல்லூரி. இந்த அழகப்பா கல்லூரிகள் தொடங்கப்பட்டதனாலே காரைக்குடி நகரமே வணிக நகரமாக வளர்ந்தது. முன்னாடி இது ஒரு பகுதியினுடைய தலைநகரமாகத்தான் இருந்தது.
இப்பொழுது வணிக நகரமாக மாறியிருப்பதற்கு முக்கிய காரணம் அழகப்பா கல்லூரிகள் தான். இப்பொழுது அழகப்பா பல்கலைக்கழகம் தொடங்கி அதனுடைய செயல்பாடுகள் மிக விரிவாக அமைக்கப்பட்டு மிக நன்றாக நடத்தப்பட்டு வருகின்றன. அதுவும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து துணைவேந்தர்களும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர்களாக இருந்த காரணத்தினாலே இந்த பல்கலைக்கழகம் மிக விரைவாக வளர்ந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையிலே சமுதாய வானொலி என்பது ஒரு போற்றத்தக்க செயல், எல்லாருக்கும் பயன்படக்கூடியது. இந்த வானொலி 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கிடைக்கும் சொல்றாங்க. அப்படி பார்க்க போனா காரைக்குடியை சுற்றி நூற்றுக்கணக்கான பள்ளிகள், ஏகப்பட்ட கல்லூரிகள், இந்த பகுதியிலேயே ஏறக்குறைய 6 கலைக்கல்லூரிகள், 3 பொறியியல் கல்லூரி, 3 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 கல்வியியல் கல்லூரி, உடற்கல்வியல் கல்லூரி 2 என்று ஏறக்குறைய 15-16 கல்லூரிகள், நூற்றுக்கணக்கான பள்ளிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சமுதாய வானொலி என்பது அனைத்து குழந்தைகளுக்கும், அனைத்து மாணவர்களுக்கும் மிக பயனுள்ளதாக அமையும். எல்லா மாணவர்களுக்கும் செய்திகளை சொல்லும். அதுவிட தற்காலத்தில் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழகம் பல தேசிய கருத்தரங்குகளும் பன்னாட்டு கருத்தரங்குகளும் நடத்தி வருவதனாலே அந்த செய்திகள், அந்த கருத்தரங்குகளில் ஆற்றப்பட்ட சொற்பொழிவுகள், கருத்துரைகள் எல்லாம் மற்றைய மாணவர்களுக்கு பரவி அவர்களுடைய அறிவை தெளிவாக்க முடியும், வளர்க்க முடியும். இது ஒரு பெரிய தொண்டு. இந்த வானொலி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அடுத்ததாக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவதிலே மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் அந்த காலத்திலேயே எல்லா காரியங்களிலும், எல்லா கல்வித்துறையிலும் அழகப்பா கல்லூரிகள் முன்னோடியாக இருந்தன. ஒரு காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகத்திலே முதல் தர மாணவர்கள் அழகப்பா கல்லூரியிலே படித்தவர்கள். அன்றைக்கு அழகப்பா கல்லூரிகளில் இருந்த பேராசிரியர் பெருமக்கள் இந்தியாவிலேயே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் அழகப்ப செட்டியார் அவர்கள் தேடி பிடித்து அவர்களுக்கு அதிக ஊதியம் கொடுத்தும் கூட்டி வந்தார்கள். அதனாலே தான் இன்றைக்கு அழகப்பா கல்லூரியும் வளர்ந்திருக்கிறது. கல்லூரியின் மூலமாக பல்கலைக்கழகம் தோன்றி அதுவும் வளர்ந்து வருகிறது. இந்த வளர்ச்சிக்கு இதனுடைய துணைவேந்தர்கள், அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் பெரும் துணை செய்து வருகிறார்கள். இங்கே பல புதிய துறைகள் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. அதோடையும் கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களுக்கும், மாணவர்களுக்கும் கல்வி அறிவை ஊட்டுவதற்கு, தேர்வுகளை எழுதி பயன்பெறுவதற்கு வசதி செய்கிறது. இந்த கல்லூரியுடைய சேவையை நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த சமுதாய வானொலி மிக்க பயனுள்ளதாக அமையும். ஏனென்றால் பல கருத்துக்களை இப்ப ஒரு துரதிர்ஷ்டவசமாக இப்ப வானொலி கேட்பது என்பது மிக குறைவாக இருக்கிறது. காரணம் வேற ஒன்றும் இல்லை, நேரடியாக ஒளிபரப்பு, காணொளிகள், அதாவது டிவி வந்ததுனால ரேடியோவினுடைய உபயோகம் குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி சமுதாய வானொலி நிலையங்கள் ஏற்படுமேயானால் அந்த பகுதி மக்களுக்கு பலவிதமான சேவைகளை செய்ய முடியும். அவசர பருவநிலை அறிவிப்பு, பாதுகாப்பிற்குரிய வழிமுறைகள், இவற்றையெல்லாம் அறிவிக்க முடியும். மக்களை ஒரு விழிப்புணர்வோடு வாழ வைக்க முடியும். இந்த தொண்டிற்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தை நான் பாராட்டுகிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஆசிகள் வழங்கிய கோவிலூர் மடாலய ஆதீனம் சீர்வளர் சீர் மெய்யப்ப ஞான தேசிய சுவாமிகள் அவர்களுக்கு நன்றி. காரைக்குடியின் முதல் வானொலி 90.8 அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தீப ஒளி நன்னாளில் திக்கட்டும் புகழ்பெற்ற சிவகங்கையின் சீர்பரப்ப சீரிய தலைமையேற்றவர். சிறப்புமிக்க செயல்பாடுகளால் சிவகங்கை சீமை மக்களின் சிந்தையில் பதிந்தவர். நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய திரு மதுசூதன ரெட்டி அவர்களின் வாழ்த்துரை இதோ. காரைக்குடியில் உள்ள அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை என்றது நம்ம எல்லாரும் அறிந்த விஷயம். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் இந்த 72வது குடியரசு தின விழாவை ஒட்டி ஆரம்பிக்கிறாங்க.
கம்யூனிட்டி ரேடியோ என்றது வந்து அந்த லோக்கல் கம்யூனிட்டி, அந்த எந்த இடத்துல கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் அமைந்திருக்கிறதோ அதுக்கு சுற்றுப்புறங்களில் உள்ள கிராமங்கள் அல்லது வந்து சின்ன சின்ன டவுன்ஸ், இந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அது மெயினாக சொல்லக்கூடிய விஷயங்களாக அமையும். நம்ம டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடியில் அழகப்பா யூனிவர்சிட்டியில் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் ஆஃப் த சரௌண்டிங் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் காரைக்குடி அண்ட் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் நம்ம எல்லோரும் இந்த 72வது குடியரசு தின விழாவையொட்டி ஒரு உறுதிமொழி ஏற்று நம்ம நிலங்கள், நீர்நிலைகள், மலைகள் அனைத்துமே நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு விஜிலன்ஸ், கண்காணிப்போடு இருந்து இது பாதுகாக்கணும் என வேண்டுகிறேன். அதே மாதிரி நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நபரும் ஒரு 50 அல்லது 100 மரங்கள் நட்டு நம்ம மாவட்டத்தை ஒரு பசுமையான மாவட்டமாக ஆக்கிறதுக்குண்டான முயற்சிகள் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசின் கீழே இருக்கிற வெவ்வேறு திட்டங்களின் மூலம் எடுக்கப்பட்டு வருகிறது. இதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த ரேடியோ ஸ்டேஷன், கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஆரம்பித்ததை சுற்றியுள்ள அனைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள் இருக்கட்டும், இல்லை மகளிர் இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், அனைவருமே பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுசூதன ரெட்டி அவர்களுக்கு நன்றிகள் பல. காரைக்குடியின் முதல் வானொலி 90.8 அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உடன் பணியாற்றுபவரின் உள்ளம் கண்டு உற்சாகப்படுத்தியமையால் உயர்வாய் புகழப்பட்டவர். ஊர் உறங்க உண்ண மறந்து, உறவு மறந்து, தன்னை மறந்து சிவகங்கை மாவட்டத்தை சிறப்புற காக்கும் எங்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் ரோஹித்நாதன் ராஜகோபால் அவர்களின் வாழ்த்துரை இதோ. வணக்கம், நான் ரோஹித் IPS பேசுகிறேன், எஸ்பி சிவகங்கை மாவட்டம். அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் வந்து இது 2வது யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சிவகங்கை மாவட்டத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு. அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த மீடியா ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்போஷராக வரும். இந்த கம்யூனிட்டி ரேடியோ கண்டிப்பாக வந்து நம்ம மாவட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், மக்களுக்கு ஒரு ரீச் ஆகிற மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அழகப்பா யூனிவர்சிட்டி ஃபார் ஸ்டார்டிங் தேர் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 90.8 ஃப்ரீக்வன்சியில். ப்ளீஸ் யூஸ், இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிவிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். மை பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஃபேக்கல்ட்டி and staff and students of Alagappa University for this wonderful endeavor. I wish all listeners a wonderful happy Republic Day 2021. Thank you. வாழ்த்துரையை வழங்கிய சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரோஹித்நாதன் ராஜகோபால் அவர்களுக்கு நன்றி.